நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கனிமணி பாத்தீங்களா, நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த சம்புவாவை முட்டாளாக்குனேன். அத நான் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை குருஜி. அடிக்கடி பாருங்க, சிஷ்யர்கள் எப்பவும் குரு மேல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சாதுரியமா நான் அந்த சம்புவா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம் பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம விஜயநகரத்துக்கு போய் சேர்றதுக்கு தேவையான பணமும் நம்ம கிட்ட இருக்கு. உங்க மூளை மாட்டு மூளை மாதிரி பெருசா இருக்கு குருஜி. நீங்க நரியோட மனுஷ அவதார குருஜி. நீ என்ன நரின்னு சொன்னியா? இல்ல குருஜி, நான் உங்களை புகழ்ந்து தான் பேசுறேன். கையேடு. வாங்க, நாம விஜயநகரத்துக்கு போறதுக்கான படகை தேடியே ஆகணும். சரி குருஜி. தர்மம் பண்ணுங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஏதாவது கொடுங்க. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஏதாவது நாணயங்கள் இருக்கா? என்கிட்ட ஒரே ஒரு பித்தளை நாணயம் தான் இருக்கு. அதுவும் நீங்க மறந்து போய் என்கிட்ட கொடுத்தது. ஆனா அது கூட என்கிட்ட இல்ல குருஜி. நீங்க தான் பணத்தை கண்ணிலே காட்டலையே. இருக்கு. பித்தளையா? உதவாக்கறீங்களா? கொடுங்க, அதை கொடுங்க. குருஜி, நீங்க தான் நிறைய வச்சிருக்கீங்களா, கொடுக்க முடியுங்கன்னு சொன்னேன். கொடுத்த மாதிரி கொடுத்து புடிங்கிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நாணயம் கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலா சாப்பாடு கொடுங்க. நீ ஒரு பிச்சைக்காரன். நாங்க எதை கொடுக்கறோமோ அதைத்தான் வாங்கிக்கணும். நீங்க விருப்பப்பட்டதா இந்த நாணயத்தை கொடுக்கறீங்களா? தானத்துல கர்ணன். எப்பவும் எல்லாருக்கும் தானம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இதை வாங்கிக்க. என்னோட புகழ பாடிட்டு இங்க இருந்து சந்தோஷமா கிளம்பி போ. நீங்க நாணயம் கொடுத்தீங்களா? ஆமா, கொடுத்தேன். நீங்க பிச்சைக்காரனுக்கு நாணயம் கொடுத்து கோமேதகம் தீவோட விதிமுறைகளை மீறி இருக்கீங்க. இங்க தானம் பண்றது பெரிய குற்றம். பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் போடணும். இத பாருங்க, எங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது. ஏன்னா நாங்க வெளியூர்காரங்க. காவல் அதிகாரி ஐயா, நான் இவங்க கிட்ட அப்பவே எச்சரிச்சேன், ஆனா கேட்கவே இல்லை. இவங்க வாய மூடு. என்ன உளறிக்கிட்டு இருக்கான்? எப்போ என்னன்னு எச்சரிக்கை கொடுத்த? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நாணயம் கொடுக்காதீங்கன்னு. சாப்பாடு கொடுத்தா போதும். நானே நீ சொல்ல வந்ததை தெளிவா சொல்லிருக்க வேண்டியதானே. இத பாருங்க ஐயா, தப்பு பண்ணது இந்த பிச்சைக்காரன் தாங்க ஐயா. உங்களை நான் எச்சரிக்கிறேன். கோமேதகம் தீவுல மத்தவங்க மேல பழிய போடுறதும் குற்றம் தான். குருஜி, கொஞ்சம் அமைதியா இருங்க. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருங்க குருஜி, இல்லைன்னா பெரிய தண்டனை கொடுத்துட போறாங்க. இப்போ எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கான தண்டனை என்னன்னா, நீங்க எண்ணெயை எடுக்கணும். எப்படி? அந்த மாதிரி. நாசமா போச்சு. ஏஜமா, என்ன விஷயம் சுவாமி? உப்மா சூடா இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணுல, சீரகம் விற்கிற கடை இங்க எங்கேயோ பக்கத்துல இருக்கு. அதோட வாசனை எனக்கு நல்லா வருது. அதோ அதோ அங்க ஜீரகம் விற்கிற கடை. சம்பு ஐயா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேங்க. தயவு செஞ்சு அங்க வந்து உங்க வாயை திறக்காம இருங்க, போதும். ஏண்டா? சரிங்க, ஜீரக கடை அங்க இருக்கு, நீங்க இங்க இருக்கீங்க. அப்ப நீங்களே போய் அவங்க கிட்ட பேசிக்கங்க. நான் கிளம்புறேன். நில்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, கோபப்படாதீங்க. வெளியில தூக்கி எறிஞ்சிருவேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க போங்க, நான் அமைதியாவே இருக்கேன். போப்போ, சீக்கிரம் அனுப்பி வை. வாங்க வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க, எத்தனை மூட்டை வேணும், என்ன வேணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு மொத்தமாலாம் வேண்டாம், ஆனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த முகத்தை கொஞ்சம் பாருங்க. நான் ஏன் பார்க்கணும்? ஒரு தடவை பாருங்களேன் ஐயா, கெஞ்சி கேக்குறேன். நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன்ல, அப்படிதானே? அவர் இவரோட அப்பாங்க. அப்படியா? அப்ப நீதான் அவர் பையனா? 100 பொற்காசுகள் என்கிட்ட கடனை வாங்கிட்டு என் கண்ணுல படாம அலைய வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் கொடுத்த கடன் அவ்வளவுதான், கோவிந்தான்னு நினைச்சேன். ஆனா அவர் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து என் கடனை அடைக்க சொல்லி இருக்காருல்ல. என்னப்பா வாயை திறக்க மாட்டேங்கிற? அது சரி, அவர் இப்ப நல்லா தானே இருக்காரு.
பாருங்க, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணு இல்ல தயவு செஞ்சு அமைதியா இருக்க சகோதரரே. இங்க பாருங்க கடைக்காரரே, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போனது இவரோட அப்பா கிடையாதுங்க. ஆனா இவரோட அப்பா ஏதோ ஒரு இடத்துல ஒரு புதையலை மறைச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அது எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உதவியை கேட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, இவனையும் தெரியாது, இவங்க அப்பனையும் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஜீரகம் கீரகம் ஏதாவது வேணும்னா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. சரி. இதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பணம் தானே உங்ககிட்ட கேட்டேன். ஐயா மகாராஜா, எதுக்கு ஏன் அவசரப்படுறீங்க? முதல்ல அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிற அவகாசத்தை கொடுங்க. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க பேசி பாருங்க. தூக்கி எறிஞ்சிருவேன். என்னது? என்ன தூக்கி எறிய போறீங்களா? இது என் கடைங்க. இல்ல இவரு உங்களை சொல்லல, என்னதான் சொல்றாரு. ஆனா நீங்க வெளியில தானே இருக்கீங்க. இதுக்கு மேல எங்க தூக்கி வீச போறாரு? மாதாயே, என்னால முடியலையே. சரிங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்குங்க. இங்க பாருங்க ஐயா, நாங்க எதையுமே வாங்க வரலங்க. எங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு தகவல் மட்டும் தாங்க. இங்க பாருங்க, ஜீரகம் வாங்க போறீங்களா மட்டும் என்கிட்ட பேசுங்க. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் உருவியாச்சே. இப்போ ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். சுவாமி, காசு தானே, எந்தா காசு தானே கேட்டீங்க, காசு வாங்கிட்டீங்கல்ல. இப்போ நீங்க நாங்க கேக்குற தகவலை கொடுக்கலாமே. கண்டிப்பா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் வேணும்? நாங்க இப்போ ஒரு புதிருக்கான விடையை தான் தேடிட்டு இருக்கோம். அந்த புதிருக்கான முதல் பாகத்துக்கான பதிலாதான் இப்போ இந்த தீவுக்கே வந்து சேர்ந்திருக்கோங்க. ஆனா இப்ப புதிரோடைய 2வது பாகப்படி நாங்க ஒரு சீரகம் விக்கிற கடைக்கு போகணும்னு அதுல போட்டிருக்குங்க. ஆனா இந்த தீவுல எக்கச்சக்கமா ஜீரகம் விக்கிற கடை இருக்க. கோமேதகம் தீவு ஜீரகம் விக்கிறதுல பிரபலமான தீவு. நாங்கெல்லாம் பல இடங்கள்ல இருந்து ஜீரகத்தை வாங்கி இங்க சேமிச்சு வச்சு விற்போம். பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் இந்த ஜீரகத்தை விக்கிறதுக்காக அனுப்புவோம். நீங்க இந்த சங்கீத் திம்திமாவோட கொஞ்சம் என்ன ஏதுன்னு பேசி பாருங்களேன். அது யாருங்க சங்கிங் திம்திமாவா? அவர் எங்களோட தலைவர், ஜீரகத்தோட சக்கரவர்த்தி. அவர்தான் முதல்ல இந்த ஜீரக வியாபாரத்தையே ஆரம்பிச்சு வச்சாரு. இல்லனா இந்த சாப்பாட்டுல ருசின்றதே கிடையாது. இப்போ அவரு எங்க இருப்பாரு? அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அவரு இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. அவர் தன்னோட இறையை இந்நேரம் தேடிக்கிட்டு இருப்பாரு. இறையா? என்னங்க சொல்றீங்க? நான் சொன்ன அந்த சங்கீத் திம்திமா சூது விளையாடுறதுல கை தேர்ந்தவர் தெரியுமா? யாரா இருந்தாலும் அவங்கள சுலபமா தோக்கடிச்சிருவாரு. புத்திசாலித்தனமா அவங்க காலை பணைய வச்சு தோக்கடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய காலை வெட்டி எடுப்பாரு. காளையா? காலை எதுக்குங்க? அவர் ஒரு விபத்துல தன்னுடைய காலை இழந்துட்டாரு. அதனாலதான் அவர் ஜெயிக்கும் போதெல்லாம் எதிராளிங்களோட வலது காலை வெட்டி சேகரிச்சு வச்சுக்குவாரு. அவருக்கு அந்த விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவரை சங்கீத் திம்திமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாம் கால் இருக்குல்ல? இருக்கு எல்லாருக்கும் கால் இருக்கு. ஏங்க, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தான் அவரை பத்தி நல்லா தெரியும்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் அவர் கூட எப்படிங்க போட்டி போட வருவாங்க? இது எல்லாருக்குமே தெரியாது. இந்த தீவுல யார் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அந்த காரணத்தினால வெளியூர்ல இருந்து யாராவது வந்தா அவங்கள ரொம்ப சாதுரியமா தன்னுடைய வலையில சிக்க வைப்பாரு. ஒருவேளை இந்த தீவுக்கு வரவங்க யாராவது சங்க ஊதுனாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா அவங்க சங்கீத் திம்திமாவை சூது விளையாட அழைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த தீவுக்கு வந்து எதுக்குங்க ஒருத்தங்க சங்கு ஊத போறாங்க? அது தேவையில்லாத வேலையாச்சே. அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த நபர் ஒட்டகத்து மேல உட்கார்ந்து இருந்தாலும் கீழே இருக்கிற நாய் கூட அவனை கடிக்க முடியும். ஒட்டகம் சொன்னார். ஒட்டகம் ஒட்டகம் ஒட்டகம்னு யார் சொன்னா? ஒட்டகம் நம்மளதான் சொல்ல வராரு. நாம யாராவது ஒருத்தங்க ஒட்டகத்து மேல உட்கார்ந்து இருந்தாலும் நாய் கடிக்கும்ங்கிறாரு. அவர் தான் ராஜகுரு தாத்தாச்சாரியார். ஈஸ்வரா, அவர் கண்ணுல மட்டும் சங்கு பட்டுட கூடாதுப்பா. ஆமா குருஜி, இன்னும் கொஞ்சம் தான். நீங்க பாதி பானையை நிரப்பிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. மறுபடியும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப தாகமா இருக்கு.
குடிக்க தண்ணி கொண்டு வாங்கடா. கண்டிப்பா குருஜி, கண்டிப்பா. நாங்க உங்களுக்காக தண்ணீர் இல்ல, அந்த கங்கா ஜலத்தையே கொண்டு வரோம். போய் தானே சொன்ன மணி. டேய், நான் இன்னும் உயிரோட தான்டா இருக்கேன். இன்னைக்கு போய் சேர்ந்துருமா கிழமை. சரி குருஜி, அப்படி எல்லாம் உங்களுக்காக நாங்க இளநீர் கொண்டு வரோம். நல்லா இழுங்க, உங்களால முடியும் குருஜி. அப்படி ஏத்தி விடுற மணி கிழமை மண்டையை போடட்டும். அம்மா, அங்க பாருங்க, சங்கு ரொம்ப அழகா இருக்கு. எல்லா அளவுலயும் செய்யப்பட்டிருக்கு. வாங்கம்மா, போய் வாங்கலாம். வாங்க வாங்கம்மா. அண்ணா அண்ணா, அந்த சங்கு கொஞ்சம் காட்டுங்களேன். இதுவாமா? இந்தாங்கம்மா. ஐயோ சம்பு அவர்களே, கொஞ்சம் நில்லுங்க. அந்த அந்த பக்கம் போலாம். அம்மா அங்க என்ன பண்றாங்க? அம்மா கையில சங்கு. ஊதுன சத்தம் வருமா? ஆமாமா. அம்மா ஊதுங்களேன். அட வேண்டாமா, சொன்ன இருங்க. ஊதாதீங்கம்மா. அம்மா ஊதுங்க. அம்மா சங்கு ஊதிராத. ஐயோ அம்மா, என்ன காரியம் பண்ணிட்ட நீ? சங்கு தானே ஊதுனாங்க. ஏதோ போர்க்கான முழக்கத்தை ஊதுன மாதிரி இப்படி பதற. சாரதா, இந்த தீவை பொறுத்த வரைக்கும் யாரும் சங்கு ஊதக்கூடாது. அப்படி யாராவது ஊதுனாங்கன்னா சம்கிம் திமா திமாவுக்கு சூது விளையாட்டுக்கு தூது விட்டதா அர்த்தம். அந்த விளையாட்டுல அவர் கை தேர்ந்தவர்னு வேற சொல்றாங்க. அதோட சவால் விட்டவங்க பணையமா அவங்களோட ஒரு காலை வைக்க வேண்டி இருக்கும். அம்மா, தோத்து போனா காலை வெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அதாவது ஜெயிச்சதுக்கு பலனா அந்த சம்கிம் திம் திமா காலை வெட்டி அலங்கார பொருளை சேகரிச்சு வைப்பானா. இது பாரு. வணக்கம் சங்கீத். இல்லங்க, சீரக சக்கரவர்த்தி திம் திம் திம்மா அவர்களே வணக்கம். அவங்க ஒன்றும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கலங்க, சும்மா விளையாட்டாதான் ஊதிட்டாங்க, அப்படித்தானங்க? சொல்லு. அது என்னன்னா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க வாங்களேன், நம்ம தனியா போய் பேசுவோம். வாங்க வாங்க வாங்க. அதுக்குள்ள என்ன அவசரம்? போலாம். முதல்ல நாம இந்த சவால்ல கலந்துக்கணும் இல்லையா? சூது விளையாட்டு. அதுக்கப்புறமா போலாம். நீங்க பண்டிதரே, இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான். ஐயோ, இங்க இருக்கிற எல்லாரும் என்னோட ஆளுங்க தான். எல்லாரும் என் ஜீரகத்தை சாப்பிட்டு இருக்காங்க. என் கூட யாரும் மோத முடியாது. இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கம்பு கல்லு எல்லாமே இருக்கு. இவனை போட்டு சாத்துங்க. அதுக்கப்புறம் இவங்கிட்ட நீங்க யாரும் சீரகத்தை கடனா வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க எல்லாரும் என்ன அடிச்சாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு ஜீரகத்தை யாரு கொண்டு வந்து கொடுப்பாங்க? இவங்க என்ன நம்பிதான் இருக்காங்க. இது உச்சகட்ட அவமானம் சங்கீத் அவர்களே.
விருந்தாளிங்க உங்க தீவுக்கு வந்திருக்கோம். வந்தவங்களுக்கு நீங்க இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா? விருந்தாளிங்களா வந்திருந்தா விருந்தாளிங்களா மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்திருக்கணும். இது யாரு? இவங்க அம்மாங்க. அம்மாவா? அப்படின்னா இந்த அம்மா தான் இப்ப என் கூட சூது விளையாட போறாங்களா? நல்லா யோசிக்கோங்க. உங்க எல்லாரோட காலையும் அழைக்க போறீங்களா இல்ல அம்மாவோட காலையா? இல்ல 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 என் அம்மாவோட காலை பணயமா வைக்க முடியாது. அம்மாவோட காலை இல்லனா வேற யாரோட காலையாவது பணயமா வைங்க. இந்த திந்திமாவுக்கு கால் மட்டும் தான் வேணும். யாரோடதா இருந்தா என்ன? சீக்கிரமா முடிவெடுங்க, சீக்கிரம். இல்ல 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 நான் இவரோட காலை பணயமா வைக்க விட மாட்டேன். ஏய், அவரு கேட்காமலே எதுக்கடி என் காலை இதுல இழுத்து விடுற? அது முடிவு எடுத்தாச்சு. இந்த காலை தான் பணயமா வைக்க போறீங்க. ஐயா, எதுக்காக ஒருத்தருடைய காலை பணயமா வைக்கணும்? வாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் பெரிய பெரிய ஆளுங்களே சூது விளையாட்டுல தோக்கடிச்சிருக்கேன். நான் உன் காலுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுமா. சபாஷ். உன் காலை பணயமா வைக்க சொல்லி கேட்டப்போ வாய மூடிட்டு இருந்த. இப்போ என் காலை பணயமா வச்சதுக்கு அப்புறம் பொங்கி எழுந்து வரியா? பெரிய சூதாட்டக்காரியாமா இவங்க. ராமா, இப்போ என்ன பண்ண போற? இதுக்கு முன்னாடி சூது விளையாடி இருக்கியா? இல்லையே பட்டு, என்ன பண்றதுன்னே புரியலையே. எதுக்கு உன்னுடைய மனசை கொஞ்சம் தேத்திக்கோ. ஏன்னா ஒரு கால் போனா இன்னொரு கால் மிஞ்சி இருக்கும் இல்லையா? அட, என்ன யோசிக்கிறீங்க? அம்மா போலான்னு சொல்றாங்கங்க. வாங்க போலாம். நல்லதா போச்சுடா. எப்படியோ தப்பிட்டோம், இல்லன்னா நம்ம காலை வெட்டி சரி சரி, போலாம் போலாம் போலாம். இல்ல என்ன விஷயம்? என்ன வேலை? கொத்துமல்லியா? போ, நான் உனக்கு கொத்துமல்லி கொடுக்க மாட்டேன். சரி சரி தல, இதான் கடைசி முள்ள. போலுமா? இப்ப உன்கிட்டயும் மூளை இருக்கு, என்கிட்டயும் மூளை இருக்கு. இல்ல இல்ல முல்லா, எனக்கு இந்த பொம்மைலாம் வேணாம். அங்க பாலு, அந்த சிப்பாய் இழுக்காருல, அவள்கிட்ட சாவி இழுக்கு. அதை எழுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. அவளை எழுப்பாத. ஆமா முன்னா, அவன் சிறை கைதி தான். நீ போ. ஆனா என்ன பண்ணல முன்னா? அவனை எழுப்பால. அவன் கிட்ட ஒரு தாவி கொடுத்து இழுக்குல்ல, அதை எழு. புத்திசாலி பையன். போ போ, அதை எடுத்துட்டு வா. இவன் இல்லைக்கு என்ன கொல்லாம விழ மாட்டா போல இருக்கு. என்ன கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டியா நீ? முன்னா முன்னா, அங்க பால அந்த கொத்து சாவி, அதை எடுத்துட்டு வா. முன்னா கொண்டு வந்து கொடு. இந்தாங்க குருஜி, இந்த இளநிய தெம்பா குடிங்க. குடுங்க. சரிங்க. இந்த இப்படி கொண்டு வந்து கொடு. எடுத்து வாயில ஊத்து. பாவம் நம்ம குருநாதரு. குருஜி இளநீ குடிங்க. சீக்கிரமா குடிங்க குரு, பாரமா இருக்கு. கொஞ்ச நேரம் நீ சுத்து. நான் தப்பிச்சேன். தண்ணி, இதுல தண்ணி இல்லடா. தண்ணி உங்களுக்கு எதுக்கு குருஜி? நாங்க தான் உங்களுக்கு இளநியே கொண்டு வந்துட்டோமே. அடே முட்டாளுங்களா,
இந்த இளநீல தண்ணி இல்லைன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க குருஜி? உங்களுக்கு எதிராக எவனா ஒருத்தர் சதி செஞ்சிருக்கான். இதுல இருந்த இளநீரை குடிச்சிட்டு வெறும் கூட்ட தூக்கி தெருவுல போட்டிருக்கானுங்க. தெருவுல கிடந்ததையாடா கொண்டு வந்தீங்க? நாங்க என்ன பண்ண முடியும் குருஜி? எங்ககிட்ட தான் பணம் இல்லையே. குருஜி ஒரு காரியம் பண்ணுங்க, இதுக்குள்ள தேங்காய் இருக்கல, அதை சுரண்டி சாப்பிடுங்க. குருஜி உங்களுக்கு நல்லதுக்கு தானே சொன்னேன். முட்டாள், ஏதாவது பண்ணுங்கடா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. குருஜி இன்னும் பாதி பானை தான் நிரப்ப வேண்டிய வேலை இருக்கு, அதையும் முடிச்சு வச்சிருங்க. அந்த பாதி பானையை நிரப்பறதுக்கு முன்னாடியே என் உயிர் போயிடும் போல இருக்குடா. என்னால முடியலடா. குருஜி நீங்க இந்த தண்டனையில இருந்து தப்பிக்கிறேன்னா என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. என்ன அது? இந்தாங்க, இத வாயில வச்சு ஊதுங்க. இத ஊதுறதுனால என்னடா பிரயோஜனம்? குருஜி நீங்க மட்டும் இந்த சங்க ஊதுனீங்க, அதுக்கப்புறம் இந்த செக்க ஆட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அட சங்க ஊதாதீங்க, இன்னும் பாதி பானை மீதி இருக்கு. என்னால இதுக்கு மேல முடியாது, நான் சங்க ஊத போறேன். சரி உங்க இஷ்டம். அப்புறம் நான் எச்சரிக்கலைன்னு என் மேல பழிய போடக்கூடாது, நான் சொல்லிட்டேன். கதை முடிஞ்சது. ஆமாண்டா கண்ணி, அவனுக்கே அவன் சங்க ஊதிக்கிட்டான். அள்ளிக்கிட்டு போங்க கிழவா. தூக்குங்க. முன்ன சாவி எடுத்து கொடு, நான் உனக்கு இன்னொரு மணி தல. லாமா நீ எங்க இருக்க? சீக்கிரம் வந்துடு. ஏதாவது தெரிஞ்சதா காவல் அதிகாரி? இல்ல மந்திரியாரே, குரு மாதா கிட்ட கூட கேட்டு பார்த்துட்டேன். ஆனா ஆச்சாரியார் எங்க போனாருன்னு அவங்களுக்கும் தெரியலையா. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட மொத்த குடும்பமும் காணாம போயிட்டாங்க. இது எப்படி சாத்தியமாக முடியும்? ஒருவேளை ஏதாவது யாத்திரைக்கு போயிருப்பாங்களோ? பண்டிதர் ராமகிருஷ்ணனும் ஆச்சாரியாரும் ஒன்னா யாத்திரைக்கு போறதா? அது சாத்தியம் இல்ல. ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்கவே முடியாது. ஏதோ மிகப்பெரிய பிரச்சனைன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் மந்திரியாரே, அவங்க ரெண்டு பேருக்கும் யார் கூடவும் விரோதம் இல்லையே. ஆனா நம்ம ராஜ்யத்து கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், பண்டிதர் ராமகிருஷ்ணனும் ஆச்சாரியாரும் நம்ம ராஜ தர்பாரோட சிறப்பு ரத்தினங்கள். அதெல்லாம் சரிதான் மந்திரியாரே. ஆச்சாரியாரை பத்தி நீங்க சொன்னது என்னமோ உண்மைதான். நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனை பத்தியும் சொன்ன காவல் அதிகாரியே. அவரை பத்தி நீங்க சொன்னது கூட உண்மைதான். இப்ப இத பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன காவல் அதிகாரி? போங்க, போய் நம்ம பக்கத்து ராஜ்யங்கள்ல அறிவியுங்க. ஒருவேளை யாராவது பண்டிதர் ராமகிருஷ்ணனையும் ஆச்சாரியாரையும் பார்த்தா உடனே தகவல் தர சொல்லுங்க. உத்தரவு மந்திரியாரே. அப்புறம் நம்ம சேனையோட ஒரு பகுதியை கூட்டிக்கிட்டு நம்ம ராஜ்யத்துக்குள்ள நீங்க ரெண்டு பேரையும் தேடுங்க. நான் சேனையோட இன்னொரு பகுதியை கூட்டிக்கிட்டு உடனே பண்டிதர் ராமகிருஷ்ணனை தேடுறேன். சரி, உத்தரவு மந்திரியாரே. நீங்க எங்க இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? வாங்க வாங்க, என்னோட பொழுதுபோக்கு அறைக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பஞ்சமே இல்லை. என்ன பாக்குறீங்க பண்டிதரே? எனக்கு அந்த குரங்கும் தேவாங்கும் ஏன் பிடிக்கும்னா, சம்புவா அவர்களே, அந்த சித்திரத்தை பாத்தீங்களா? அதுல இருக்கிற ஒட்டகத்து மேல ஒரு குரங்கும் தேவாங்கும் உட்கார்ந்துருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அட என்னையா மனுஷனி, புதிர் மறந்து போச்சா? குரங்கும் தேவாங்கும் வாழைப்பழமும் கொய்யாவும் சாப்பிடும், ஒட்டகம் சீரகம் சாப்பிடும். பண்டிதரே, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? காலை எப்படி காப்பாத்திக்கணும்னா, வாங்க வாங்க வந்து உக்காருங்க.
நீங்க என் எதிரில உக்காருங்கம்மா. திந்திமா அவர்களே, ஒருவேளை தோத்து போயிட்டா தோத்ததுக்கு ஒரு காலை எடுத்துருவேன்னு சொன்னீங்க. ஆனா ஒருவேளை அம்மா ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்க பதிலுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லவே இல்லைங்களேங்க. அம்மா எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயார். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஜெயிக்க போறது நான் தானே. இருந்தாலும் ஒப்பந்தத்தை மறக்க வேண்டாம். என்ன விடுங்க. என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. என்ன எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? எஜமா, இவரும் சங்கு ஊதுனாரு. இவர் என்ன பண்றது? ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரா, இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. ஒரே நாள்ல 2 கால் கிடைக்க போகுது. நீங்க சங்க ஊதுனீங்களா? சங்க ஊதுனியான்னு கேட்டா ஊதுன. நல்லா ஊதுன, பிரமாதமா ஊதுன. ஏன் சங்க ஊதுனது கூட குற்றமா என்ன? டேய் பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஆமா நீ இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவரோட அம்மா இந்த போட்டியில எனக்கு சவால் விட்டுருக்காங்க. அதனாலதான் இவங்க இங்க வந்திருக்காங்க. இப்ப நீங்களும் விளையாடி ஆகணும். உங்களுக்கும் வாய்ப்பு தர. ஏன் விளையாடணும்? ஏன்னா நீங்க தான் சங்க ஊதுனீங்களே. இந்த தீவுல யாராவது சங்க ஊதுனாங்கன்னா திம்திமாவுக்கு அவங்க சவால் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். குருதேவா, இது இந்த தீவுடைய விதிமுறையா. இங்க இருக்கிற யாராவது ஒருத்தங்க சங்கு ஊதுனா அவங்க இந்த திம்திமா கூட சூது விளையாட்டுல கலந்துகிட்டே ஆகணுங்கிறது சட்டம். அப்படின்னா சரி, நான் சங்க ஊதுன, சவாலும் விட்டுருக்கேன். நான் மறுபடியும் சங்க ஊதுறேன், மறுபடியும் சவால் விடுறேன். பாருங்க. ஊதிட்டேன், மறுபடியும் சங்க ஊதிட்டேன், மறுபடியும் சவால் விடுறேன். பாத்துருவோம். பிரச்சனையே அதுதானே குருதேவா. இந்த போட்டியுடைய விதிமுறை என்னன்னா, ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா போட்டிக்கு பரிசா உங்களோட வலது காலை வெட்டி அதை பாடம் பண்ணி அவர்கிட்டயே வச்சுக்குவாராம். உங்களுக்கு முன்னாடி என் கால் பணயம் ஆயிடுச்சு. இது இல்ல பண்டிதரே, இது இது ஒருத்தர். ஆமா, இந்த காலு. என்ன சொல்ற ராமா? வலது காலா? ஆமா, உங்களுக்கு நீங்களே சங்கு ஊதிக்கிட்டீங்க. நான் என்னோட காலை கொடுக்க மாட்டேன். நான் எதுக்காக கொடுக்கணும்? எனக்கு இந்த போட்டியில கலந்துக்க கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. என்னால முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லனா உங்க 2 காலையுமே வெட்டி அவர்கிட்ட வச்சுக்குவாராம். எனக்கு 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 இந்த விஷயமே தெரியாதுங்க ஐயா. இந்த சங்க நான் தெரியாம ஊதிட்டேன். அதாவது சும்மா ஊதுனேன். நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் சங்க ஊதவே மாட்டேன். இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே ஊத மாட்டேன். எனக்கு சங்குன்னா என்னன்னே தெரியாது. நான் அதை கூட மறந்துட்டேன். இந்த சங்க எப்படி ஊதணும்னு கூட எனக்கு தெரியாது. போய் சொல்றீங்க. இவங்க 2 பேருக்கும் தெரியும். இவங்க தீவுல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீங்க எங்க எஜமான் கிட்ட போய் சொல்றீங்க. கனிமணி, சொல்லுங்க குருஜி. உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமாடா? இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் என்ன இந்த சங்க ஊதறதுக்கு உசுப்பேத்திருக்கீங்களா? என்ன குருஜி பண்ண சொல்றீங்க? நீங்க தான் காவல் அதிகாரி கொடுத்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்ய சொன்னீங்க. அதான் குருஜி, நீங்க கஷ்டப்படுறத பார்த்து பொறுத்துக்க முடியாம இப்படி செஞ்சு விட்டுட்டோம். அந்த தண்டனையில இருந்து என்ன விடுவிச்சு இந்த உலகத்தை விட்டு என்ன அனுப்பணும்னு பாத்தீங்கல்ல? குருஜி குருஜி, உயிரியா கொடுக்க போறீங்க? வெறும் ஒரு காலம் மட்டும் தானே. அதான் ஒரு காலம் மிச்சம் வைக்கிறாங்களே குருஜி, அதை வச்சு நீங்க காலத்தை தள்ளிக்கங்க. அட கடவுளே, நான் கொஞ்சமா எண்ணெயை ஆட்டியிருந்தேன்னா அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சிருப்பேன். இந்த ஆபத்துல இருந்தும் தப்பிச்சிருப்பேன். இப்போ நான் என்ன பண்றது? டிம் 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 அவர்களே, நான் விளையாடுறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரோட கழுத்தையும் நெரிக்கணும். எனக்கு அனுமதி கொடுங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இவங்களோட கழுத்தை நெரிச்சிடுறேன்.
வேணா குருஜி, வேணா குருஜி. ரொம்ப நல்ல யோசனை. ஆனா முதல்ல போட்டி, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். வாங்க, வந்து அம்மா பக்கத்துல உட்காருங்க. நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். அம்மாவும் நீங்களும் சேர்ந்து விளையாடுங்க. இது தோக்கடிக்க முயற்சி பண்ணுங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க. அப்படிதான் சொல்ல விடாதீங்க. விடுங்க. பார்த்து உட்காருங்க குரு. என்னன்னு சொல்லுங்க. 7. இல்ல 9. 9. ம் 9. திம்திமா. 9. இந்த சூது விளையாட்டுல இவன் கை தேர்ந்தவனா இருப்பான் போல இருக்கே. அம்மா தாயே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்போ உங்களோட முறைமா. இந்தாங்க. போடுங்க போடுங்க. என்ன சொல்லு? உங்க மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? என்ன சொல்லு? 8. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, இருங்க. இது பாருங்க, டிம்டிம் அவர்களே, ஒரு தாயக்கட்டைய என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. நானும் இந்த போட்டியில இவங்க கூட இருக்கேன் இல்லையா? என்னோட இந்த காலையும் பணயமா வச்சிருக்கேன் இல்லையா? மிக்க நன்றி. இது பாருங்க, இப்போ நீங்க 4 வர மாதிரி போடுங்க. நானும் 4 போடுறேன், சரியா? இன்னொரு விஷயம், ஒருவேளை நீங்க 5 போடுறதா இருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க. ஏன்னா நான் 3 போடுவேன். அப்புறம் ஒருவேளை நீங்க 2 போடுறதா இருந்தா அதையும் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுங்க. அப்புறம் அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்க 4 போடுறாங்களாம். நீங்களும் 4 போடுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா? ரொம்ப நல்லது. சீக்கிரமா தாயத்தை உருட்டி விடமா. பண்டிதரே, போச்சு போச்சு. என்னது? உங்க வலது காலு போச்சு போச்சு. ராமா, ஒத்த காலோட நடந்தா பார்க்க சகிக்காதே. நீங்களே பாத்தீங்கல்ல, நான் 1 போட்டு என்னோட கடமையை நிறைவேற்றிட்டேன். நீங்க 7 போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தீங்கன்னா நாம இந்நேரம் கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அப்படியே தப்பிச்சிருப்போம். தப்பு உங்களோட தான். போதும் போதும் போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. வாங்க, இந்த விளையாட்டை ஆரம்பிக்கலாம். அப்படின்னா இன்னும் விளையாட்டு ஆரம்பிக்கவே இல்லையா? நான் இது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் என்னோட கைவண்ணத்தை காட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன திம்திமா அவர்களே, உங்க நேரத்தையும் எங்க நேரத்தையும் வீணாக்கிட்டீங்களே. சீக்கிரம் விளையாட்ட ஆரம்பிங்க. டேய் மணி, இந்த கிழவனுக்கு ஒரு கால் இல்லாம நடக்கணும்னு ரொம்ப விருப்பமா இருக்கு போல இருக்குடா. எனக்கு பார்க்க ஆசையா தான் இருக்கு. இப்போ உங்களோட முறை, போடுங்க. அம்மா அம்மா அவர்களே, முதல்ல தாயக்கட்டைய நான் உருட்டுறேன். உருட்டுங்க உருட்டுங்க. அம்மா அம்மா, அவரை போட விடுமா. நீ வேணா அடுத்த முறை போட்டுக்கோ. ஆனா அவருக்கு அப்புறம் நான் தானே ஆடணும். ஆமாங்க, அதாவது நான் 3வது முறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது உங்களுக்கு அப்புறம் இவங்க முறை தானே. எது எப்படி இருந்தா என்ன, கடைசியில இவங்க எல்லாரும் தோக்கத்தானே போறாங்க. யோ, நீ யார் பக்கமையா இருக்க? இன்னொரு தடவை அதிகமா பேசினா அவன் இடத்துல உன்னை உட்கார வச்சிருவேன். உன் தலையில மிருதுக வாசிப்பாரு. புதையல் வேணுமா வேணாமா? வேணும், கண்டிப்பா வேணும். அப்ப வாயை மூடிட்டு சும்மா இருங்க. அடே கனி, ஒருவேளை இந்த கிழவ தாயத்தை போட்டா கண்டிப்பா தோத்து போயிடுவா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி தான். சந்தோஷத்தோட உச்சக்கட்டனே சொல்லலாம் மணி. நீங்களும் ஊதுங்க.
ஆறு ஆறு விழுந்திருக்கு. 3 3 6. அதனால நாங்க தான் மறுபடியும் தாயத்தை போட்டு ஆகணும். 3 3 கிடையாது. 6 போட்டா மட்டும்தான் இன்னொரு முறை ஆட முடியும். அதான் 6 விழுந்திருக்கு. எங்க விஜயநகரத்துல ரெண்டுத்தையும் கூட்டினா 6ன்னு தான் எடுத்துப்பாங்க. மறுபடியும் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆமா, எங்க விஜயநகரத்துல இப்படிதாங்க விளையாடுவோம். ஆனா இது விஜயநகரம் இல்லையே பண்டிதரே. 6 போட்டா மட்டும்தான் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சாகணும். நீங்க சொல்றது தப்பு. 3 3 6 தானே? சரிதானே பண்டித ராமகிருஷ்ணா? சரி விடுங்க. இந்த முறை போனா போகுதுன்னு வாய்ப்பு கொடுக்கறேன். ஆனா அடுத்த முறை ஒரே தாயத்துல 6 விழுந்தா மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். புரிஞ்சுதா? அம்மா என்ன பண்றீங்க? இருங்க, 6 போட்டது நான். மறுபடியும் நான் தான் போடணும். பாரா 5. இப்போ உங்க காய 5 கட்டங்களை தாண்டி நகர்த்தி வைங்க. என்னாச்சு? நான் ஏன் இவரோட காயை நகர்த்தணும்? நான் என்னோட காயை நகர்த்திக்கிறேன். ராமகிருஷ்ணா என்ன இது? அம்மா என்னம்மா இதெல்லாம்? உங்க 2 பேரோடதுல யாரோடது கோட்டைக்குள்ள போனாலும் ஜெயிக்க போறது நீங்க தானே. ஆஹா, பரவாயில்லையே. இந்த சபையில உங்கள ஒருத்தராவது புத்திசாலியா இருக்கீங்களே. நன்றிங்க, ரொம்ப நன்றி. அம்மா தயவு செஞ்சு குருவோடைய காயை நகர்த்த விடுங்க. ஐயோ, இந்த முட்டாளுகளோட தொல்லை தாங்க முடியல. நானும் தாங்க. என்ன? ஒருவேளை நீங்க மறந்து போயிருந்தா உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறீங்க. என்ன தோக்கடிக்கணுங்கிறதுக்காக. சீக்கிரமா காய நகர்த்தி வைங்க. இல்ல, நான் என்னோட காயை மட்டும்தான் முன்னாடி நகர்த்தி வைப்பேன். ஐயோ அம்மா, உனக்கு புண்ணியமா போகும். பணைய வச்சிருக்கிறது என் காலு. இந்த காலு. அட ஏயா, சரி இந்த காலு. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இப்ப என்னோட முறை. ஒரு நிமிஷம். நீங்க தப்பு பண்றீங்க திம்திமா அவர்களே. இந்த முறை அம்மாவோடது. ஏன்னா ராமகிருஷ்ணன் சொன்னதுனால முடிவு பண்ணிட்டீங்கல்ல. 2வது முறை மட்டும்தான் உங்களோடது. 3வது முறை அம்மாவோடது. அதனால அம்மாவுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். அட என்னையா இது? இப்பதானே அம்மா தாயத்தை உருட்டாங்க. 6 போட்டதுக்கு அப்புறம் 3வது முறை அம்மாவுக்கு தான். இப்பதானே முடிவு பண்ணோம். 1 2 3. அதுதான் சரி. சரி, போய் தொலைங்க. அம்மா இந்த முறை நீங்களே போடுங்க. ஆனா அடுத்த முறை நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். இப்ப என்னோட முறை தானே. அம்மா குடுத்துருங்க. 6 கண்டிப்பா விழுமா? இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு கண்டிப்பா விழும். நாளைக்கு நாம இதை விளையாட போறோமா? ஓட சும்மா இரியா. அம்மா சாரதா, நாளைக்கு வரைக்கும் இதை இழுத்துக்கிட்டு இருக்காத. இன்னைக்கே முடி. இப்ப நீங்க 2 பேரும் தப்பிக்க முடியாத. உங்க 2 பேர் காலும் எனக்கு சொந்தம். கொஞ்சம் இருங்க. என்ன நகரணுமா? இன்னுமா? இதுக்கு மேல இடம் இல்ல. நான் கீழே விழுந்துருவேன். என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, அவங்களோட இடத்த சரி பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டாங்களா? இப்ப போடலாமா? கொஞ்சம் இருங்க. ஐயோ, இப்ப என்ன ஆச்சு? அது நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அது என்ன விஷயம்னு தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் காத்துருங்க, நான் யோசிச்சு சொல்றேன். என்னால காத்துக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. நான் போடதான் போறேன். கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. யோ, நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல. 9. அடக்கடவுளே. இங்க பாருங்க, நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் தாயத்தை போடும்போது நடுவுல யாரும் என்ன தடுக்க கூடாது. கவனிச்சியாராமா? ஓஹோ, அப்ப இவனுக்கு கோவம் வந்தா கவனம் செதறும் போல இருக்கு. ஆட்டத்தை சரியா ஆட மாட்டேங்கிறா. இந்தாங்க, இப்ப நீங்க தான் போடணும். கொடுங்க. ரொம்ப நன்றி. அடடா
குரு 2 6 விழுந்திருக்கு. பிரமாதம், அசத்திட்டீங்க குருஜி. பெரிய மகான் நீங்க. அம்மா நீ சொன்னது சரிதாம்மா, நாம தான் காய நகர்த்தணும். ஏன் அப்படி சொல்ற? இப்போ போட்டது நானு, 2 6 விழுந்திருக்கு. அப்படின்னா காயை நான் தானே நகர்த்தணும். என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே விளையாடுறீங்க? தாயத்துல 6 விழுந்ததுனால அம்மாவோட காயையும் சேர்த்தே நகர்த்தலாம். அப்பதான் ஆட்டமும் நியாயமா இருக்கும். ராமகிருஷ்ணா நீ கூட வா. அட உங்க மொத்த குடும்பத்தோட மூளை குழம்பி போச்சா என்ன? இவரு சரியா தான் சொல்றாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து விளையாட்டு விளையாடுறோம். அதனால எங்க 2 பேருக்கும் பங்கு சரிசமமா இருக்கணும். ஒரு தடவை அவரு காய நகர்த்துவாரு, ஒரு தடவை நான் நகர்த்துவேன். நீ நகர்த்த போறியா? நீ தான் இந்த விளையாட்டுலயே இல்லையே. இல்ல இல்ல, இதெல்லாம் நான் சொல்லலைங்க. அம்மா சொல்றதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ இங்க என்னதான் நடக்குது? இத பாருங்க, நீங்க 2 பேரும் ரொம்ப மோசமா தோக்க போறீங்க. சீக்கிரமா காய நகர்த்துங்க. சரிங்க குருதேவா, இப்போ நீங்க உங்க காய நகர்த்துங்க பாப்போம். இந்தம்மா, இப்போ இது உன்னோட முறை. இந்த போடு போடு. இப்போ என்னோட முறை. எட என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆச்சாரியர் 2 முறை 2 6 எடுத்திருக்காரு. ஒருவேளை 6 எடுத்தா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்னு நீங்க தானே சொல்லிருந்தீங்க. அதனால ஆச்சாரியருக்கு ஒரு முறை, இப்போ அம்மாவுக்கு இன்னொரு முறை. இருந்தாலும் இங்க பாருங்க திம் அவர்களே, விளையாட்டா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கணுங்க. இந்த விளையாட்டுல நீங்க ஒரு முடிசூரா மன்னர்னு தெரியும். இருந்தாலும் விதிமுறையை யாரும் மீறக்கூடாது இல்லையா? சரி சரி சரி, இந்த முறை வாய்ப்பு கொடுக்கறேன். ஆனா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கங்க. ஒரு தாயத்துல 6 விழுந்தாலும் சரி, 2த்துலயும் 6 விழுந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்க முடியும். புரிஞ்சுதா? நம்ம காய் தான் முதல் முறையா கோட்டைக்குள்ள போயிருக்கு. ஐயோ பண்டிதரே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உங்க காய் 4 பக்கமும் சுத்தி வந்தாதான் அப்படி போக வாய்ப்பு இருக்கு. என்ன இப்படி உளறீங்க? வழி நேரா இருக்கும்போது எதுக்காக எங்க காய் இப்படி சுத்தி வளைச்சு கோட்டைக்கு போகணும்? எங்க விஜயநகரத்துல இப்படி கிடையாதுங்க. என்ன குருதேவா? ஆமாமா, எங்க விஜயநகரத்துல அப்படி கிடையாது. ஐயோ இது உங்க விஜயநகரம் கிடையாது. விஜயநகரம் மட்டும் கிடையாது, இந்த மொத்த உலகத்துல எங்க சூது விளையாடினாலும் இந்த மாதிரி விதிமுறையை தான் கடைப்பிடிப்பாங்க பண்டிதரே. அது ரொம்ப தப்புங்க. நீங்க முதல்ல எங்க கிட்ட சொல்லிருக்கணும்ல. சரி, இந்த முறை உங்க காயை எப்படி வேணாலும் நகர்த்தி வைங்க. ஆனா அடுத்த முறை உங்க காய 4 புறமும் சுத்தி வந்தாதான் கோட்டைக்குள்ள கொடுத்து வைக்கணும். சரியா? குருஜி குருஜி, இந்த பண்டிதர் ராம அவனுடைய காலை எப்படியாவது காப்பாத்திப்பான். அப்படின்னா என் கால கண்டிப்பா உங்க காலை எடுக்காம விட மாட்டாங்க. ஆமா குருஜி, ஏதாவது பண்ணுங்க. கடவுளே, கொஞ்சம் இருங்க. அம்மாவோட காய் நேர நடுப்பகுதிக்கு போயிடுச்சுன்னா என்னோட காயும் கண்டிப்பா நடுப்பகுதிக்கு போய் ஆகணும். போக முடியாது. போகும். போகாதுன்னு சொல்றேன்ல. போகும் சொல்றேன்ல. அப்படி போக கூடாது. ஏன் போக கூடாது? போதும். இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்க 2 பேர் காலையும் வெட்டி நான் ஏகிட்டே வச்சுப்பேன். இப்ப என்னோட முறை. 6 2 6. போச்சு போச்சு. என்ன? இல்ல 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 இல்ல, 6 தான் விழுந்துச்சு. அவர் தும்முனதுனாலதான் அது மாறி போய் விழுந்துருச்சு. அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. அங்க என்ன விழுந்திருக்கோ அதத்தான் ஆட்டத்துல சேர்க்கணும். ஆனா நீங்க இப்படி எல்லாம் அவனெல்லாம் அப்புறமா சொல்லு. அவங்க தான் தாய பாச கையால தொடவே இல்லையே. தானா மாறிடுச்சுன்னா யாரு என்ன பண்ண முடியும்? தாய பாச கையால மாத்தி வச்சா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ரெண்டு. ஆச்சே. அம்மாவோட உதவியால பகடைக்காய் கோட்டைக்குள்ள போயிடுச்சு.
இதையெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏன் யாருமே அதை கையால தொடலையேங்க? நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லிருந்தீங்க இல்லையா? ஆமா திம்திமா அவர்களே, நீங்க மறுபடியும் தப்பு பண்றீங்க. ஏன் முன்னாலதான் இந்த விஷயம் முடிவு பண்ணப்பட்டிருக்கு. கையால தொடாதது எதுவோ அதை நீங்க ஏத்துக்கணும். ஆனா அந்த கை தாத்தாச்சாரியார் தும்முனதுனால நேரா கோட்டைக்குள்ள போய் விழுந்திருக்கு. தாயபாச போட்டதுனால கிடையாது. தாயத்து கூட தானாவே தானங்க திரும்பிச்சு. எங்க அம்மா போடும்போது 6 தானே விழுந்துச்சு. இங்க பாருங்க திம்திமா அவர்களே, நீங்க உங்க விதிமுறைகளை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிறது நியாயம் இல்ல. இது என்ன சோதனை? என்னால விளையாட முடியாது, போங்க. என்னது? இந்த விளையாட்டை இங்க பாதிலே விட்டுட்டு போக கூடாது சொல்லிட்டேன். ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரம் உங்களை மாதிரி முட்டாளுகளோட நான் சூது விளையாடினேன்னா அப்புறம் எப்படி சூது விளையாடணுங்கிறதையே நான் மறந்துடுவேன். நான் விளையாட மாட்டேன். நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இவங்க 2 பேரும் சங்கு ஊதி சவால்ல கலந்துக்கிட்டாங்க. அதனால நீங்க விளையாடி ஆகணும். தூக்கி எறிஞ்சிருவேன். நான் விளையாட முடியாது. இல்ல, நீங்க விளையாடியே ஆகணும். என்னால முடியாது. என்னால முடியாது. விளையாடியே ஆகணும். விளையாட மாட்டேன். விளையாடியே தான் ஆகணும். விளையாட முடியாது. விளையாடியே ஆகணும். விளையாட மாட்டேன். விளையாடியே ஆகணும். விளையாடியே ஆகணும். விளையாடியே ஆகணும். எங்க விஜயநகரத்துல இப்படி எல்லாம் விளையாட மாட்டாங்க. விளையாட மாட்டேன். விளையாட மாட்டேன். விளையாட மாட்டேன். என்னை யாராலையும் வற்புறுத்த முடியாது. அப்படின்னா நீங்க தோத்து போயிட்டதா ஒத்துக்கணும். இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படின்னா விளையாடி தான் ஆகணும். விளையாட மாட்டேன். சரி, நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுங்க. சரி, நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். எடுத்துக்கங்க. எதை? இந்த வெற்றியை எல்லாரும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. என்னை எடுத்துக்கங்க. இல்ல, என்ன தூக்குங்கடா. இதை தூக்கி கொண்டாடலாம் கனி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.